தரிசனம் பகுதி 99. திருப்பாவை ஜீயர். பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ் ஐயைந்துமைந்து மரியாத மானிடரை ஒய்யம் சுமப்பதும் வம்பு என்று காட்டியிருக்கிறார்கள் நம் பூர்வர்களான பெரியவர்கள். கோதை தமிழ் ஆண்டாள் அனுகிரகித்தருளிருக்கக்கூடிய தமிழ் பாசுரங்கள், ஐயைந்துமைந்தும் 6 அமைந்திருக்கக்கூடிய 30 பாசுரங்கள். இதுதான் திருப்பாவையாக அமைந்திருக்கிறது. தொல்பாவை பாடி அருளவல்ல பல்வளையாயென்ன திருப்பாவையினுடைய தனியனாக அமைந்திருக்கிறது. இந்த திருப்பாவை 30 பாசுரங்களும் எல்லா வேதத்தினுடைய சாரார்த்தங்களையும் தன் அகத்திலே ஒடுக்கிக் கொண்டிருக்கக்கூடியதான அற்புதமான திவ்ய கிரந்தமாக அமைந்திருக்கிறது. இதற்கு பல ஆச்சாரியர்கள் உரை வகுத்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட திருப்பாவையாகிற திவ்ய கிரந்தத்திலே ராமானுஜனுக்கு இருக்கக்கூடிய ஈடுபாடு அபாரமான ஈடுபாடு. ஒரு சந்நியாசி, ஒரு துறவி தாம் ஒவ்வொரு நாளும் பிக்ஷை எடுத்துத்தான் புஜிக்க வேண்டும் என்று சாஸ்திரம் காட்டியிருக்கிறது. அந்த பிக்ஷையும் கூட இவர்கள் எல்லோரும் உண்ட பிறகு தாங்கள் வீதியார ஸ்தோத்திரங்களையோ பாசுரங்களையோ உபனிஷத் வாக்கியங்களையோ சொல்லிக்கொண்டு நெடுகச் செல்ல வேண்டும். ஓரில்லத்தின் வாசலிலேயும் நின்று பிக்ஷை கேட்கலாகாது. அப்பொழுது அந்த இல்லத்திலே இருக்கக்கூடியவர்களான பெண் பிள்ளைகள் தாங்கள் வந்து அவர்களுக்கு பிக்ஷை சாதிக்க வேண்டும். அதுவும் இத்தனை கபலங்கள் தான் கொள்ள வேண்டும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட நிலையிலே அந்த பிக்ஷைக்காக ராமானுஜர் எழுந்தொழுகிற போது வேறு ஸ்தோத்திரங்களையோ வேறு திவ்ய பிரபந்தங்களையோ உபனிஷத் வாக்கியங்களையோ தான் தெரிவிக்க மாட்டார், தான் கூறமாட்டார். தான் சொல்லுவதாக அமைந்திருக்கக்கூடியது எது என்றால் அற்புதமான திருப்பாவை பாசுரங்கள் தான். அதனால்தான் இவருக்கு திருப்பாவை ஜீயர் என்று சொல்லப்படுகிறது. ராமானுஜரோ உயர்ந்த வேதாந்தி. வேதாந்த சாஸ்திரத்தை முழுவதுமாகத்தான் கற்று தேர்ந்து விசிஷ்டாத்வைத சம்பிரதாயத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் ஸ்ரீபாஷ்யம், கீதா பாஷ்யம், வேதார்த்த சங்கிரகம், வேதாந்த சாரம், வேதாந்த தீபம் என்னும்படியான அற்புதமான கிரந்தங்களிலே தாம் பொதித்து வைத்திருக்கிறார். அப்படிப்பட்ட மகா வேதாந்தியாய் அமைந்திருக்கக்கூடியவர் வேதங்களுக்கு வித்தாக அமைந்திருக்கக்கூடிய திருப்பாவையிலே மிகவும் ஈடுபட்டிருந்தார். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள். பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். பக்தி பன்னிசை முழங்கியே பரமனை அடைந்திட்ட பாங்கினை காண வாருங்கள். ஆழ்வார்கள் அடியினை நாடி வாருங்கள். நம்மாழ்வார் அடியினை நாடி வாருங்கள். தரிசனம் காண வாருங்கள் ஆழ்வார்கள், தரிசனம் காண வாருங்கள்.